ஒரு சமயம் அமைதியான ஓரறியில் தோதோ என்ற ஒரு வாத்து குட்டி வாழ்ந்தது. தோதோ நன்றாக நடக்கும், வேடிக்கையானவனாக இருந்தாலும் சின்ன சின்ன பொய் சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். ஒரு நாள் தோதோ தவறாக ஒரு ஆமையின் கற்கள் அடுக்கை இடித்து விட்டான். ஆமை கோபமாக, "இதை நீ செய்தாயா, தோதோ?" என்று கேட்டது. தோதோ உடனே பொய் சொன்னான். "இல்லை, நான் செய்யல. காற்று தானே இதை செய்திருக்கலாம்." ஆமை அதை நம்பி மீண்டும் கற்களை அடுக்க ஆரம்பித்தது. மறுநாள் தோதோ அதிகமாக சாப்பிட்டுவிட்டு அதை தவறி தவளைகள் மேல் பழி போட்டுவிட்டான். இப்படி பலமுறை பொய் சொன்னதால் தோதோவிடம் யாரும் நம்பிக்கை வைக்கவில்லை. அவன் தோழர்கள் அவனுடன் விளையாடவே இல்லாமல் விட்டுவிட்டார்கள். தோதோ மிகவும் துக்கமாக இருந்தான். ஒரு காலை ஒரு தவளைக்குட்டி சதுப்பு நிலத்தில் சிக்கிக் கொண்டது. தோதோ உடனே அதை காப்பாற்றினான், மற்றவர்களிடம் ஓடிச் சென்று கூறினான். ஆனால் யாரும் நம்பவில்லை. "நீ எப்போதுமே பொய் சொல்றே" என்று முயலன் கூறினான். "இது உண்மைன்னு எப்படி நம்புறது?" தோதோவின் கண்களில் கண்ணீர் வந்தது. "மன்னிச்சுக்கோங்க, நான் முந்தைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இந்த முறை உண்மைதான். வாங்க பார்க்கலாம்." அனைவரும் ஓடி வந்து பார்த்தனர். தவளைக்குட்டி நன்றாக இருக்கிறது என்பதை கண்டனர். அந்த நாள் முதல் தோதோ ஒரு நாளும் பொய் சொல்லவில்லை. எல்லோரும் மீண்டும் அவனை நம்பத் தொடங்கினர். அவன் ஓரறியின் மிகவும் நம்பிக்கைக்குரிய வாத்தாக ஆனான். கதையின் நெறிமுறை: மோரல் சோகஸ்மெலி. நேர்மை பேசுங்கள். நம்பிக்கை ஒரு முறை கெட்டுவிட்டால் அதை மீண்டும் பெற மிகக் கடினம்.